ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். விநாயகப் பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கி நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று மனதார விநாயகப் பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள். நாளை மிகவும் முக்கியமான ஒரு நாள். அது மார்ச் 6 மாசி மாத சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாளானது விநாயகரை வழிபட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நாளை பற்றி பெரிய சித்தர்கள், முனிவர்கள் மட்டுமல்லாமல் காஞ்சி மகான் மகாபெரிவா அவர்களும் பக்தர்களிடம் ஒரு பல அரிய உபதேசங்களை கூறியிருக்கிறார். அவர் கூறியது என்ன தெரியுமா? நாளை காலை நாம் எப்படி விநாயகரை வழிபட வேண்டும், நாளை விடியற்காலையில் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த விநாயகருக்குரிய மந்திரங்கள் என்ன, அந்த ஒரு மந்திரத்தை நாம் எப்படி முறையாக கூற வேண்டும், இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி திதியானது வந்து கொண்டிருக்கும். ஆனால் 2 வகை சதுர்த்திகள் இருக்கும். ஒன்று வளர்ப்பிறை சதுர்த்தி, ஒன்று தேய்பிறை சதுர்த்தி. இதில் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. சங்கடங்கள் என்றால் துன்பம், பிரச்சனை, தடைகள், மனவேதனை. அந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் தான் இந்த ஒரு நாளை சங்கடகர சதுர்த்தி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் விநாயகரை நினைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் குறையும், மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் அகன்றுவிடும், வாழ்க்கையில் புதிய நல்ல வழிகள் திறக்கும். அதனால் தான் இந்த ஒரு நாளை மிகவும் புனிதமான ஒரு நாளாக நம்முடைய முன்னோர்கள் கருதி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் சில பக்தர்கள் காஞ்சியின் காமகோடி பீடத்தின் மகா பெரியவா அவர்களை சந்தித்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். சுவாமி, நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது, இதற்கு என்னதான் காரணம்? அப்போது மகா பெரியவா மிகவும் அமைதியாக கூறினார், இந்த உலகத்தில் எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் முதலில் நினைக்க வேண்டிய ஒரு தெய்வம் இருக்கிறது. அதுதான் இந்த விநாயக பெருமான். அவரை ஏன் தெரியுமா நம்ம முதலாவதாக நம்ம வேண்டணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டு அவரே ஒரு பதிலும் கூறினார். விநாயகர் தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம், அறிவை தரக்கூடிய தெய்வம், நல்ல ஒரு தொடக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துவார். எனவே மகாபெரிவா மேலும் பேசும் பொழுது, சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை நம்ம மனதார வழிபட்டால் நம்முடைய அருளானது மிக வேகமாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பலர் வாழ்க்கையில் இப்படி சொல்வார்கள், நான் நல்லதுதான் செய்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சில பேர் கூறிக்கொண்டிருப்பாங்க. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில சமயங்கள் முன்னோர்களின் கர்மாக்கள், நம்மால் அறியாமல் செய்த, நம்மை தெரியாமல் செய்த பாவங்கள், தவறுகள் அதனாலும் ஏற்படலாம். கிரகநிலை மாற்றங்களாலும் ஏற்படலாம். இவையெல்லாம் சேர்ந்து வாழ்க்கையில தடைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த தடைகளை நீக்குவதற்கு நம்ம சக்தி வாய்ந்த ஒரு நாளான விநாயக பெருமானிடம் நம்ம வேண்டி வழிபடணும். அப்படி வழிபடும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அதனால தான் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை நினைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை நீங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு, நாளை காலை நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு எளிய வழிபாடு. விடியற்காலையில் அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும். வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். பிறகு விநாயகருக்கு ஒரு பூ, ஒரு பழம், ஒரு சிறிய அகல் விளக்கு வைத்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கவலைகளையும் விநாயகரிடம் சொல்லிக் கொண்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அதிக அளவில் உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது முதலில் கண்களை மூடிக்கொண்டு விநாயகரின் உருவத்தை மனதில் நினைத்து கொண்டு மெதுவாக இந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறலாம். இப்படி கூறும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். மனதானது அமைதியாக இருக்க வேண்டும். கோபம் கொள்ளாமல் முழு நம்பிக்கையுடன் கூற வேண்டும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதி வரவரத சர்வ ஜனமே வசமானய சுவாகா. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை பொறுமையுடன் கூறுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை கூறினால் மட்டும் போதும், தடைப்பட்ட காரியங்கள் கூட நடக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பண நெருக்கடியானது குறையும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், மன அழுத்தங்களானது குறையும். எனவே காஞ்சி மகான் மகா பெரியவா கூறிய இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். விநாயக பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கி நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று மனதார விநாயக பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள். நாளை மிகவும் முக்கியமான ஒரு நாள். அது மார்ச் 6 மாசி மாத சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாளானது விநாயகரை வழிபட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நாளை பற்றி பெரிய சித்தர்கள், முனிவர்கள் மட்டுமல்லாமல் காஞ்சி மகான் மகாபெரிவா அவர்களும் பக்தர்களிடம் ஒரு பல அரிய உபதேசங்களை கூறியிருக்கிறார்.
அவர் கூறியது என்ன தெரியுமா? நாளை காலை நாம் எப்படி விநாயகரை வழிபட வேண்டும், நாளை விடியற்காலையில் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த விநாயகனுக்குரிய மந்திரங்கள் என்ன, அந்த ஒரு மந்திரத்தை நாம் எப்படி முறையாக கூற வேண்டும், இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி திதியானது வந்து கொண்டிருக்கும். ஆனால் 2 வகை சதுர்த்திகள் இருக்கும். ஒன்று வளர்ப்பிறை சதுர்த்தி, ஒன்று தேய்பிறை சதுர்த்தி. இதில் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. சங்கடங்கள் என்றால் துன்பம், பிரச்சனை, தடைகள், மனவேதனை. அந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் தான் இந்த ஒரு நாளை சங்கடகர சதுர்த்தி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் விநாயகரை நினைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் குறையும், மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் அகன்றுவிடும், வாழ்க்கையில் புதிய நல்ல வழிகள் திறக்கும். அதனால் தான் இந்த ஒரு நாளை மிகவும் புனிதமான ஒரு நாளாக நம்முடைய முன்னோர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் சில பக்தர்கள் காஞ்சியின் காமகோடி பீடத்தின் மகா பெரியவா அவர்களை சந்தித்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். சுவாமி, நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது, இதற்கு என்னதான் காரணம்? அப்போது மகா பெரியவா மிகவும் அமைதியாக கூறினார், இந்த உலகத்தில் எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் முதலில் நினைக்க வேண்டிய ஒரு தெய்வம் இருக்கிறது. அதுதான் இந்த விநாயக பெருமான். அவரை ஏன் தெரியுமா நம்ம முதலாவதாக நம்ம வேண்டணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டு அவரே ஒரு பதிலும் கூறினார். விநாயகர் தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம், அறிவை தரக்கூடிய தெய்வம், நல்ல ஒரு தொடக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துவார். எனவே மகாபெரிவா மேலும் பேசும் பொழுது, சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை நம்ம மனதார வழிபட்டால் நம்முடைய அருளானது மிக வேகமாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பலர் வாழ்க்கையில் இப்படி சொல்வார்கள், நான் நல்லதுதான் செய்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சில பேர் கூறிக்கொண்டிருப்பாங்க. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில சமயங்கள் முன்னோர்களின் கர்மாக்கள், நம்மால் அறியாமல் செய்த, நம்மை தெரியாமல் செய்த பாவங்கள், தவறுகள் அதனாலும் ஏற்படலாம், கிரகநிலை மாற்றங்களாலும் ஏற்படலாம். இவையெல்லாம் சேர்ந்து வாழ்க்கையில தடைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த தடைகளை நீக்குவதற்கு நம்ம சக்தி வாய்ந்த ஒரு நாளான விநாயக பெருமானிடம் நம்ம வேண்டி வழிபடணும். அப்படி வழிபடும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அதனால தான் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை நினைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை நீங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு, நாளை காலை நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு எளிய வழிபாடு. விடியற்காலையில் அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும். வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். பிறகு விநாயகருக்கு ஒரு பூ, ஒரு பழம், ஒரு சிறிய அகல் விளக்கு வைத்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கவலைகளையும் விநாயகரிடம் சொல்லி கொண்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அதிக அளவில் உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது முதலில் கண்களை மூடிக்கொண்டு விநாயகரின் உருவத்தை மனதில் நினைத்து கொண்டு மெதுவாக இந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறலாம். இப்படி கூறும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். மனதானது அமைதியாக இருக்க வேண்டும். கோபம் கொள்ளாமல் முழு நம்பிக்கையுடன் கூற வேண்டும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதி வரவரத சர்வ ஜனமே வசமானய சுவாகா. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை பொறுமையுடன் கூறுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை கூறினால் மட்டும் போதும், தடைப்பட்ட காரியங்கள் கூட நடக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பண நெருக்கடியானது குறையும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், மன அழுத்தங்களானது குறையும். எனவே காஞ்சி மகான் மகா பெரியவா கூறிய இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.